வணக்கம். இன்னைக்கு நான் எந்த கீரையை பத்தி உங்ககிட்ட அலசி ஆராய போறேன்னா, அகத்திக்கீரையை பத்தி. பொதுவாக கீரைகள் நமக்கு ஒண்ணு மரத்திலேருந்து இல்ல செடியிலேருந்து கிடைக்கும். ஆனா அகத்திக்கீரைன்னு பார்த்தீங்கன்னா 2த்துலேருந்தும் கிடைக்கிறது. மரத்திலிருந்து கிடைக்கும் கீரையை பேரகத்தி என்றும், செடியிலேருந்து கிடைக்கிற கீரையை சித்தகத்தி என்றும் சொல்வார்கள். இந்த சித்தகத்தி எனப்படும் அகத்திக்கீரை நம்ம சமைச்சு சோறு திங்கிறதுக்கு உதவாது. உணவுக்கு அதை பயன்படுத்த முடியாது. ஆனால் மருந்து பொருட்கள் பல தயாரிக்க சித்தகத்தி பயன்படுகிறது. பேரகத்தின்னு பார்த்தீங்கன்னா அது உணவுக்கும் பயன்படுகிறது, மருந்துக்கும் பயன்படுறது. எந்த ஒரு கீரை மரத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு அகத்திக்கீரை மரத்திற்கு உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் ஒரு சத்துணவை மட்டும் தருது இல்லை, ஒரு மருத்துவ மூலிகையை மட்டும் தருதில்லை, தைலம் தயாரிப்பதற்கு மட்டும் அது பயன்படுவதில்லை. அதையும் தாண்டி பல்வேறு தொழில்களுக்கும் அகத்திக்கீரை மரம் பயன் தருது. கீரை மரத்திலேயே இதுக்குன்னு மட்டுமே இருக்கிற சிறப்பு இது. இப்போ அகத்திக்கீரை மரம்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு மரத்திற்கு அடுத்தபடியாக பந்தல் கால் நட, கட்டட வேலை பண்றதுக்கெல்லாம் பயன்படுறது. அகத்தி மர குச்சிகள் கூரை வேய பயன்படுறது. அகத்தி மரத்திலேயே வெண்மை நிற அகத்தி மரம் பொம்மை பண்றதுக்கு வெடிமருந்து தயாரிக்க கூட பயன்படுறது. மேலும் அகத்தி மர வேரிலிருந்து கிடைக்கப்பெறும் சார் முட்டு வலிகளுக்கு மிக சிறந்த நிவாரணியாக மருந்தாக பயன்படுறது. அகத்தி மர பட்டைன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் செமையா பட்டையை கிளப்புறது. பல்வேறு விஷயங்களுக்கு அகத்தி மர பட்டை யூஸ் ஆகுது. எப்படின்னா அந்த அகத்தி மர பட்டை தோல் தொழிலுக்கு பயன்படுறது. அதே அகத்தி மர பட்டையிலிருந்து கிடைக்கப்பெறும் சார் தோல் நோய்களை குணமாக்க பயன்படுறது. இந்த சொறி, சிரங்கு, வெண்தழும்பு முதலான தோல் நோய்களுக்கு அகத்தி மர பட்டை சார் மிக சிறந்த மருந்தாக பயன்படுறது. மேலும் அதே அகத்தி மர பட்டையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் நார் தான் மீன் பிடிக்கிறதுக்கு வலை பண்ண பயன்படுறது. இவ்வாறு அகத்தி மரம் நமக்கு தரும் நற்பயன்கள், அதனுடைய பலன்கள்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் நீண்டுட்டே போகும். இப்போ அடுத்து நம்ம அகத்தி மரத்துலேருந்து அகத்தி கீரைக்கு வருவோம். அகத்தி கீரையில் என்னென்னலாம் சத்துக்கள் இருக்கு? மனித உடலுக்கு 6 முக்கியமான விட்டமின்ஸ் தேவை. அதை நேற்றைய முருங்கைக்கீரை எபிசோடில் பார்த்தோம். அந்த 6 விட்டமின்ஸில் விட்டமின் ஏ அண்ட் சி 2 விட்டமின் முருங்கைக்கீரையில் இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மாவு சத்து அதிகமாக உள்ள கீரை அகத்திக்கீரை. அதுக்கப்புறமா புரோட்டீன் நிறையா இருக்குது. எல்லா கீரையிலும் இருக்கிற அயன் இதுலேயும் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் கால்சியம் சத்து நிறையா இருக்குது. ரைபோஃப்ளவின், தயாமின் போன்ற சத்துக்கள்லாம் அகத்திக்கீரையில் நல்ல ரிச் லெவலில் இருக்குது. வேறு அகத்திக்கீரை எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கும் பயன்கள் அடுத்து நம்ம பார்ப்போம். நரம்பு எலும்பெல்லாம் நல்லா பலம் பெறும். நம்முடைய தோல் அழகு, முடி அழகெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். கண் பிரச்சனை, காது பிரச்சனை முதலான பல பிரச்சனைகளை அகத்திக்கீரை தீர்த்து வைக்கும். அகத்திக்கீரை புண்ணுக்கு ரொம்ப நல்லது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். புண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, கண்ணுக்கும் அகத்திக்கீரை நல்லது. இப்போ தொண்டை புண்ணு, குடல் புண்ணுலாம் உள்ளவங்க வெறும் அகத்திக்கீரையை மட்டும் சாப்பிடாம அதை தேங்காய் பாலோடு கலந்து சாப்பிட்டா பலன் ஜாஸ்தி கிடைக்கும். வெகு விரைவில் புண் குணமாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், அகத்திக்கீரை உடம்புக்கு மட்டும் இல்லை, மூளைக்கும் நல்லது. மூளை கோளாறுகளையும் சரி செய்யும் சக்தி அகத்திக்கீரைக்கு உண்டு. இதை வெறும் சித்த மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவமோ மட்டும் சொல்றது இல்லை, நவீன அறிவியல் ஆராய்ச்சி முடிவுகளும் இதை பற்றி சொல்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அகத்திக்கீரையை அம்மா நமக்காக சமைச்சு ஆசாசியாக சாப்பிட கூப்பிட்டா நிறையா பயபிள்ளைங்க அடிக்கிற கமெண்ட்டு கடுப்போட, நான் எதுக்கு அகத்திக்கீரை சாப்பிடணும், அதை மாட்டுக்கு கொடு. அதான் மாட்டுலேருந்து கிடைக்கிற பால் மூலியமாக அவங்க டீ காஃபிலேருந்து ஆரம்பித்து பூஸ்ட்டு, போன்விட்டா, ஹார்லிக்ஸு, காம்ப்ளன் எக்ஸட்ரான்னு நிறையா சாப்பிடுவாங்களாம். ஆனால் மாடு சாப்பிட்ற சாப்பாடை மட்டும் சாப்பிட மாட்டாங்களாம். என்னமோ புல் வைக்கோல் எல்லாம் சாப்பிட சொன்ன மாதிரி. அகத்திக்கீரை நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கசக்குங்கிறது என்னமோ உண்மைதான். அதுக்காக தான் அது மேலே ஒரு வித வெறுப்பு, பயம்லாம் நிறையா பேருக்கு வருது. ஆனால் அதே அகத்திக்கீரையோட தேங்காய், வெல்லம்லாம் ஜாஸ்தி சேர்த்து பக்குவமாக வதக்கி சமைச்சா கசப்பே தெரியாது. அவங்கவுங்க சமைக்கிற பக்குவத்தை பொறுத்து இருக்கு. மேலும் அகத்திக்கீரை ஒரு மாதிரி கசக்கிறது, துவக்கிறது இல்லை. அது நம்ம உடம்புல உள்ள விஷத்தன்மையை, புழு பூச்சியெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. இப்போ விஷங்கிறது நம்ம சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்குள்ளே வரும்னு இல்லை. பல நேரங்களில் நம்முடைய குடல்லேருந்து தேவையில்லாத விஷ நீர் வடியும். அந்த மாதிரி உடம்புல இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி அந்த கசப்பு, துவர்ப்புக்கு உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அகத்திக்கீரையை ஏன் தெரியுமா பசுமாட்டுக்கு தினமும் கொடுக்குறாங்க? பசு தினமும் அகத்திக்கீரை சாப்பிட்டா பால் கூடுதலாக சுரக்கும். இது கோமாதாவிற்கு மட்டுமல்ல, குலமாதாவிற்கும் பொருந்தும்.
தாய்மார்கள் அகத்திக்கீரையை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிறது மூலியமா உங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் நன்றாக சத்தான தாய்ப்பால் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக அகத்திக்கீரை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கணும். அது தாய் சேய் 2 பேருக்குமே நல்லது. ஆனால் பசுமாட்டுக்கு தினமும் அகத்திக்கீரை கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதோடைய உடல்வாகு வேறு, மனிதர்களுடைய உடல்வாகு வேறு. ஆனால் மனிதர்கள் தினமும் அகத்திக்கீரை எடுத்துக்கக்கூடாது, ஜாஸ்தி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அகத்திக்கீரையை நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால்தான் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்காம். உடனே நீங்க பயந்து இந்த ஒரு காரணத்துக்காக அகத்திக்கீரையை ஒதுக்கிட வேணாம். அளவுக்கு மீறினால் தாங்க அமுதமும் நஞ்சு. நம்ம ஏன் அளவை மீறணும்? இப்போ உங்களுக்கு சளி அது சரியா போறதுக்கு சிரப்பு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 மூடி இல்லை 2 மூடி சாப்பிடுவீங்க. 1 பாட்டில் சிரப்பை நீங்க குடிப்பீங்களா? உடனே சரியாகும். அப்படி குடிச்சா உங்க உடம்பு என்ன ஆகும்? அந்த மாதிரிதான் அகத்திக்கீரையும். அதுல நிறைய சிறப்பு இருக்கு. ஆனா சிறப்பு மாதிரி அதை அளவோட சாப்பிட்டாதான் சிறப்பு. ஜாஸ்தி அதை சாப்பிட்டா அதோட ரியாக்ஷன் வேற மாதிரி ஆகும். அதனால அளவோட எடுத்துட்டா மேலே நான் கூறிய அனைத்து நன்மைகளும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மிக முக்கியமா பத்தியம் இருக்கிறவங்க அகத்திக்கீரை எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா பத்தியத்தை முறிக்கக்கூடிய அளவு சக்தி வாய்ந்தது அகத்திக்கீரை. பத்தியம் முடிஞ்ச உடனே நீங்க அகத்திக்கீரை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நிறைவாக அகத்திக்கீரைக்கு எதனால் அகத்தி என்னும் பெயர் வந்தது என்பதை பற்றி பார்ப்போம். இதற்கு பலர் சொல்லும் ஒரே விஷயம் அகம் பிளஸ் தீ பிளஸ் கீரை. அதாவது நம்முடைய உடல் உள்ள சூட்டை தணிக்கக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு உண்டு என்பதால் அகத்திக்கீரை என்னும் பெயர் வந்தது என்று சொல்றாங்க. அது உண்மையும் கூட. அகத்திக்கீரை சாப்பிட்டா உடல் சூடு தனியும் தான். ஆனா அது மட்டும்தான் காரணமான்னு பார்த்தா இல்லை. தமிழ் அகராதியில் அகத்தி என்னும் சொல்லுக்கு முதன்மையான முக்கியமான என்னும் பொருள் உண்டு. அதை குறிக்கும் விதமாகத்தான் முனிவர்களில் முதன்மையானவரான மகாமுனி குருமுனி அவர்களுக்கு அகத்தியர் என்னும் பட்டப்பெயர் வந்தது. அவருடைய உண்மையான பெயரே இன்று வரலாற்றில் மறைந்து விட்டது, நமக்கும் மறந்து விட்டது. அந்த பட்டப்பெயரே நிலைத்து விட்டது. அந்த புராண ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே காரணம்தான் இதற்கும் இருக்கும். கீரை மரங்களில் முதன்மையான என்னும் பொருளை குறிக்கும் விதமாகத்தான், முக்கியமான என்னும் பொருளை குறிக்கும் விதமாகத்தான் இதற்கு அகத்தி என்னும் பெயர் வந்திருக்கும் என்று கூறினால் அது மிகையாகாது. அது உண்மையும் கூட. நாளை நான் வேறு ஒரு கீரையை பற்றி உங்களோட நல்லா அலசி ஆராயறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளம்.